கரை கட்டுறோன்ற கணக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, சிஎம்டிஏ ஒரு குடியிருப்பு பகுதின்னு அறிவிச்சிருக்காங்களே, குடியிருப்பு பகுதியை எப்படி நீங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல சிஎம்டி அதிகாரிகளை நீதிமன்றத்திற்கு வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாங்க தவறா கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு எதிர்கரையில காசா கிராண்ட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, மாதா கல்லூரி எல்லாம் இருக்குது. அது ஆத்தங்கரைக்குள்ளதானே இருக்குது. அதுக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, அது முன்னாடியே கொடுத்துட்டாங்க சார். அது நாங்க என்ன பண்றாங்க, முன்னாடியே கொடுத்ததை திருத்த மாட்டாங்களாமா. ஆனா முன்னாடி மக்கள் குடியிருப்புன்னு கொடுத்ததை இப்ப திருத்தி இடிப்பாங்களாமா. அப்ப அதிகாரிகளும் அரசாங்கமும் யாருக்கு சாதகமா வேலை செய்யணும் வெளியே அப்பட்டமா தெரியும். இங்க இருந்து 100 மீட்டர் தள்ளி போங்க, ஒரு காசா கிராண்ட் கம்பெனி ஆத்துக்குள்ளார இப்ப இருக்குது. ஆத்துக்குள்ளார காம்பவுண்ட் கட்டி கொடி நட்டு வச்சிருக்காங்க. ஆத்துக்குள்ளார ஆத்துல இருந்து 150 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீடை இப்ப இடிச்சிட்டு இருக்காங்க. அது 40 வருஷமா இருக்கிற வீடு. ஆனா இப்ப இருக்க பெரிய கம்பெனிக்கு எப்படி பட்டா கிடைக்குது, அதற்கான அப்ரூவல் எப்படி கிடைக்குது, அதுக்கு எப்படி இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது. நான் என்ன கேட்கிறேன், காசா கிராண்ட் கம்பெனிக்கு இந்த அடையார் ஆத்தம் வரல இவ்வளவு ப்ராஜெக்ட் எப்படிங்க கிடைக்குது? எப்படி கிடைக்குது? சைதாப்பேட்டை பாலத்துக்கிட்ட பாக்குறோம் காசா கிராண்ட் கம்பெனிக்கு அந்த பில்டிங் எங்க இருக்குது? ஆத்துக்குள்ள கிடக்கு. நான் காசா கிராண்ட் கம்பெனி நடக்கிற முறைகேடை பத்தி அதிகாரி விசாரிக்கணும். அது எங்களுடைய இப்ப கட்ட எங்க கோரிக்கை இல்ல. எங்க கோரிக்கை ஒண்ணுதான், இந்த மக்கள் வீடை எதுக்கு இடிக்கிறீங்க? இந்த மக்கள் வீடை இடிக்கிறீங்கன்னா அங்கேயும் இடிக்கணுமா இல்லையா? அதையும் இடிக்கணுமா இல்லையா? ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய மாதா கல்லூரி காம்பவுண்ட் இடிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் புறம்போக்கு ஆக்கிரமிச்சு தானே கட்டியிருக்கிறாங்க. அங்க காம்பவுண்ட் சார் எங்க இருக்கு? ஆத்துக்குள்ள தானே இருக்குது. இப்ப இவங்க வந்து இந்த மக்களுடைய இடத்த வந்து ஆத்தங்கரை வெள்ளம் வந்துரும் சொல்லி அஞ்சுக நகர்ல தாம்பரத்துல கொண்டு போய் குடியமர்த்தினாங்க. ஆனா போன வருஷம் வெள்ளம் 2024 வெள்ளம் இங்க வரல, அஞ்சுக நகருக்கு வந்திருக்குது. அஞ்சுக நகர் ஆத்தங்கரையில கட்டி இருக்கிறாங்க. இன்னொரு கொடுமை என்னன்னு கேளுக்கோங்க, அந்த அஞ்சுக நகர்ல கட்டின அந்த அஞ்சுக நகர் இருக்குது, அங்க ஏதோ குடியிருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்திட்டு தான் அதிகாரிகள் அதே இடத்துல வீடு கட்டி அதை மறுவாழ்வுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல 10 நாள் தண்ணி நின்று நாங்க போய் நிவாரண பொருள் கொடுத்தோம். இதுக்கு யாருங்க பொறுப்பு? யார் பொறுப்பெடுக்கிறது? எந்த அதிகாரி பொறுப்பெடுக்கிறது? நான் யார பொறுப்புன்னு கேட்கறது? இங்க சட்டமன்ற உறுப்பினர் வரல, திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்கணும். அவர் தான் மக்களுக்காக நின்று பேசி இருக்கணும். அவர் வரல. இந்த பகுதி அமைச்சர்கள் பேசி இருக்கணும், வரல. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த மக்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு கேட்கல, இருக்கிறவங்க வீட்டை இடிச்சு எதுக்கு உபத்திரவம் பண்றீங்கன்னு கேட்கிறோம். எதுக்கு உபத்திரவம் பண்றீங்கன்னு கேட்கிறோம். நாங்க இன்னைக்கு கேட்கிறோம், இன்னைக்கு வழக்கு கொண்டு போறோம், சர்வே பண்ணதுக்கான விவரங்களை கொடுங்க. நாங்க வேற எதுவுமே கேட்கல, முறையா சர்வே பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுவும் நடக்கல. இப்ப மக்கள் வீடுகளை காப்பாத்தி தர்றதா அது இடிக்கிறது வேலையா? இதுக்கு தான் நாங்க வர்றோம், இங்க கேட்கறது. மக்களுக்காக கூட நிக்கிறோம். 2 வருஷமா அந்த இடத்துல நிக்கிறோம், போராடுறோம். இப்ப என்னன்னா, இந்த 700 வீடு இடிக்கிறீங்க, அந்த குழந்தைங்களை எங்க கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்த போறீங்க? கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது திமுக அரசுன்னு வாய்களே பேசுறீங்களே, இந்த மாதிரி வீடுகளை இடிச்சு அப்புறப்படுத்தப்படுற குழந்தைகளுடைய ஸ்கூல் டிராப் அவுட் ரேட் என்ன? சொல்லுங்க சார், வெளிப்படையா சொல்லுங்க. அதிகாரிகள், கல்வி அதிகாரிகள் சொல்லட்டும். நீங்க சைதாப்பேட்டையில இருந்து அங்க ஆரேபுரத்துல இருந்து எல்லா இடத்துலயும் இடிச்சு அனுப்பப்பட்ட குழந்தைகளுடைய டிராப் அவுட் ரேட் என்ன? நீங்க கண்ணகி நகர்ல எல்லாத்தையும் கொண்டு குப்பை மாதிரி கொட்டினீங்களே, கண்ணகி நகர்ல எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது, எத்தனை ஹையர் செகண்டரி இருக்குது, எத்தனை கல்லூரி கட்டி வச்சீங்க, என்ன மருத்துவமனை கட்டி வச்சீங்க? அவ இதெல்லாம் வந்து எதுவும் செய்யாம அதிகாரிகள் இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பாங்க. ஆட்சியாளர்கள் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ஆனாலும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு யாரு தாங்க பாதுகாப்பு? மக்களுக்கு யாரு தான் பாதுகாப்பு? இத்தனை பேரை இடிக்கிறீங்க. நகையர் அடையாறு ஆத்தங்கர்ல ஆக்கிரமிப்புன்னு சொல்றீங்க. ஷான்ராயல் ஓட்டம் அங்கதான் இருக்குது, ஆம்பா மால் வந்து ஆத்துக்குள்ளதான் கிடக்குது. இதெல்லாம் யாரு கேட்கறது? இப்ப பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியா? நீதிமன்றமும் இதெல்லாம் விசாரிக்காம தீர்ப்பு தர வேண்டாம். நான் வந்து நீதி அரசுகளை கேட்கிறேன், இங்க என்ன நடக்குது, இந்த மக்களுக்கு என்ன மாதிரி நிலைமையில இருக்கிறாங்கன்னு கேளுங்க. இங்க இருக்க ஆவணங்கள்லாம் மாத்தி கொடுத்து அவங்க அதிகாரிகள் கொடுக்கக்கூடியதை வச்சுதான் நீங்க தீர்ப்பு தரீங்க. அதிகாரி யோகியதை என்ன? காசா கிராண்டுக்கு எப்படி அனுமதி கிடைக்குது? இங்க பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு எப்படி அனுமதி கிடைக்குது? ஷாப்பிங் மால் எப்படி ஆத்துக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க? எப்படி ஹோட்டல் ஷான்ராயல் ஹோட்டல் உள்ள ஆத்துக்குள்ள கட்டி இருக்குது? இதெல்லாம் யாரு கேட்கறது? நீதிமன்றம் கேட்கணும். நீதிமன்றம் கேட்கறது இல்ல. ஏழை மக்களுக்கு எதிராக தான் எல்லா தீர்ப்பும் வந்துட்டு இருக்குதுன்னா நாங்க எங்க தான் போய் நிக்க? யார்கிட்ட தான் முறையிட? இதுக்காக எந்த கட்சி வந்தாலும் நாங்க போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம். இந்த மக்களை ஓட்டு போடுறாங்க, இந்த கட்சிகள் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த மக்களை தூக்கி 30 கிலோமீட்டர் தள்ளி போட்டா அந்த ஆம்பளைங்க எங்க போய் வேலைக்கு போவாங்க? பெண்கள் எங்க போய் வேலைக்கு போவாங்க? குழந்தைங்க எங்க படிக்க போவாங்க? கல்லூரிக்கு போறதுக்கான இளைஞர்கள் எங்க போய் படிப்பாங்க? என்ன வசதி இருக்குது? அந்த வீடுகள் நீங்க அஞ்சுக நகர்ல போய் பாருங்க, காரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படியே உதிருது, பிடிச்சி இழுத்தா உதிருது. அந்த வீட்டுல யார் குடியிருப்பா? அதிகாரிகள் குடியிருப்பாங்களா சொல்லுங்க. 4 அதிகாரத்துக்கு அங்க போடுங்க, அதிகாரிகள் அங்க குடியிருக்க சொல்லுங்க. அரசியல்வாதிகளுக்கு அங்க இடத்த கொடுத்து அங்க இருக்க சொல்லுங்க. 10 நாள் இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்ப மக்கள் அவங்க பாட்டா இருக்கிறாங்க.
அதை ஏங்க இடிக்கணும்? இப்ப பட்டா தராது யாரோட தவறு நான் கேட்கிறோம். 2007 2008 பட்டா கொடுக்க ரசீது கொடுத்திருக்காங்க. பட்டா தராது யாரோடது? அதிகாரிகளோட தவறு தானே. அது யார் கேள்வி கேட்கறது? பட்டா தராம ஏன் பட்டா தர மாட்டேங்கிறாங்க? பட்டா தர ரசீது கொடுத்திருக்கிற பொழுது பட்டாவை ஏன் தரல? இப்ப ஏன் இடிக்கிறாங்க? சரி, ஆத்தங்கரையோர் 2 வீடு இடிச்சோம், 4 வீடு இடிச்சோம், 15 வீடு இடிச்சோன்றாங்க. சரி, ஆத்தங்கரையோர் இடிச்சிட்டீங்க, எல்லா வீடும் இடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? இதே மாதிரி அங்க காகிதம் இல்லது நகர், அந்த மக்களுக்கு நாங்க இடிக்க போறது இல்லைங்கிற செய்தியை கொடுத்து அவங்க பிரிச்சுட்டாங்க. இப்ப அவங்க வீடு இடிக்கிறேன்றாங்க. அங்க 222 வீடு இருக்குது, இஸ்லாமியர்கள் வீடு இருக்குது, மசூதி இருக்குது. போனதுல டோபிகானா தெருல சர்ச் இருந்தது, சர்ச்சை அடிச்சாங்க. இப்ப இங்க ஒரு கோயில் இருக்கு, இடிக்கிறாங்க. நான் எல்லா மக்களும் ஒன்னாதான் வாழ்றாங்க, எல்லா மக்களும் ஒன்னாதான் வாழ்றாங்க. ஜாதி மத வேறுபாடு எல்லாம் எல்லாரும் வாங்குறாங்க, உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. இப்ப இந்த மக்களோட வீடெல்லாம் இடிச்சு, நான் என்ன கேட்கிறேன்னா, இது எல்லாத்தையும் இடிச்சு என்ன சார் சாதிக்க போறீங்க? இந்த பொலிச்சலூர் ரோட்ல மனுஷன் போக முடியுமா? இந்த ரோட்ல ஒழுங்கா வண்டி ஓட்ட முடியுமா? பம்மல்ல ஒரு ரோடு ஒழுங்கா இருக்குதா? ஒரு தெரு ஒழுங்கா இருக்குதா? அதை ஒழுங்கா போட்டீங்களா? இப்ப இந்த வீடை இடிக்கிறதுக்கு இவ்வளவு முனைப்பு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இங்க சென்னை ரிவர் ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்னு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க. அதுல அரசு அதிகாரிகள் மட்டும்தான் உறுப்பினரா இருக்கிறாங்க. சென்னை அந்த நீர் பிடிப்பு பகுதியின் நீர்வள பகுதியினுடைய பாதுகாப்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க, தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த தொண்டு நிறுவனத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பிரதிநிதியும் கிடையாது. அந்த தொண்டு நிறுவனத்திற்காக எல்லா பகுதியிலும் அப்புறப்படுத்துறதுக்கான ப்ராஜெக்ட் அவங்களே வருது. 2000 கோடி 4000 கோடி 3000 கோடி அதுக்கு ஒதுக்குறாங்க. வீடுகள் இடிக்கிறதுக்கு ஒரு பணங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட், இடிச்சது அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு பட்ஜெட், அதுக்கப்புறம் அங்க ஒரு ப்ராஜெக்ட் போறதுக்கு ஒரு பட்ஜெட். இந்த ப்ராஜெக்ட் யார் எடுக்கிறா, எந்த கம்பெனி எடுக்கிறா, அந்த கம்பெனிக்கு பின்னாடி யார் இருக்கா, யாரும் கேட்கறது இல்லை. அப்ப இவங்க கொடுக்கக்கூடிய 100 கோடி 200 கோடி 300 கோடி பணத்துக்காக இந்த ஏழை மக்கள் வீடு இடிக்கப்பட்டுட்டே இருக்கு. அதுக்குதான் இங்க மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க போராடுற மக்களை இப்ப கைது பண்றாங்க. நான் இங்க இருந்து இத்தனை மக்களை தூக்கி வெளியில குப்பை தூக்கி போடுறதுக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு, ஆட்சியாளர்கள் பொறுப்பு, எதிர்கட்சிகள் பொறுப்பு, நீதிமன்றமும் பொறுப்பு. இந்த குழந்தைகளுடைய கல்வி என்ன ஆகுதுங்கிறத கேட்காம நீதிமன்றங்கள் எப்படி தீர்ப்பு தர்றாங்க அப்படிங்கறத எங்களுக்கு கவலையா இருக்கு. அப்ப நீதியரசர்கள் இதையெல்லாம் விசாரிக்கணும். களத்துக்கு வந்து இந்த மக்கள் என்ன மாதிரி நிலைமையில வாழ்றாங்கன்னு பார்க்கணும். கண்ணகி நகர்ல, பெரும்பாக்கத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்றத நீதியரசர்கள் விசாரிச்சு ஒரு விசாரணை கமிஷனை போட்டு விசாரிங்க சார். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் எதிர்காலம் என்னத்துக்கு அவரு? போன கமிஷனர் 2023 வந்தாங்க, அழகு மீனா. அவங்க என்ன தெரியுமா பேசினாங்க? இங்க குழந்தைங்க எல்லாம் போராட்டத்துல உட்காந்துட்டு இருந்தது. டோட்டலி ஆஃப் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. கேட்டதுக்கு இதுக்கெல்லாம் படிச்சு என்ன பண்ண போகுதுன்னு அதிகாரிகள் பேசினாங்க. மக்களை கேளுங்க, மக்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அதிகாரிகளை தான் நாங்க பாக்குறோம். அதனால போராடுறோம். இடிக்கிறது இடிக்கிறீங்க, ஆனால் இது எப்பவும் ஆட்சியாளருக்கு சாதகமாக எல்லாம் போற போறது இல்லை. ஆட்சியாளருக்கு சாதகமா போறது இல்லை. அதிகாரிகள் அவங்க விருப்பத்துக்கு பண்றாங்க. அதிகாரிகளை யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஊடகங்கள் வழியாகத்தான் இந்த கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரணும். இது மாதிரி இடிக்கிற இடத்துல அது ஆக்கிரமிப்பு இடிக்கிறதா பொதுமக்கள் நம்பிட வேண்டாம். இது பெரிய பெரிய கம்பெனிகள் நலன்களுக்காக அந்த மக்கள், ஏழை மக்கள் வீடுகள் இடிக்கப்படுகிறது. 2 பேரையும் நாங்க சொல்றோம். ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் 2 பேரும் சேர்ந்துதான் அதை பண்றாங்க. அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுகளை கேள்வி கேட்க வேண்டிய ஆட்சியாளர்கள் எட்டியே பார்க்கலாம். தான் சொன்னேன், இங்க எம்எல்ஏ வரல, மினிஸ்டர் கேள்வி கேட்டிருக்கணும், பேசல. அதிமுக காலத்துல தான் நடக்குது, திமுக காலத்துல தான் நடக்குதுன்னா ஆட்சியாளர்கள் எந்த வகையான புரிதலை வச்சிருக்காங்க? அவங்க அதிகாரிகளோட தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அதுதான் நான் குற்றச்சாட்டணும். நீதிமன்றம் வந்து இது வந்து ஆக்கிரமிப்பு கிடையாது, எல்லாம் பதிவு செய்யப்பட்ட இடங்கள்னு சொல்லிட்டு 2017 சத்யநாராயண கீழே வந்து எல்லார் வீட்டுக்கு முன்னாடி நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்களோட அரசு அதிகாரிகளும் சரி, மாநகராட்சி ஊழியர்களும் சரி, ஒவ்வொருத்தரும் போய் வாக்குவாதம் பண்றாங்க, அந்த வீடுகள் இடிக்கிறதுக்கு உட்படுறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீதிமன்றம் வந்து விசாரணை கமிஷன். ஆமா, இப்ப நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் தான் நீதிமன்றம் தீர்ப்பு தருது. அந்த ஆவணங்கள் முறையா இருக்கா, சரியா இருக்கான்னு யார் கேட்கறது? இப்ப இந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்காங்க, ரசீது கொடுத்துருக்காங்க 2008. அது எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? சிஎம்டியை வந்து குடியிருப்பு பகுதியில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கல, எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க? அப்ப அது யார் கேட்கறது? அது எப்படி மாத்தப்படுது, ஏன் மாத்தப்படுது? அப்ப அந்த மக்கள், இத்தனை மக்கள் குடியிருக்காங்க, அப்ப வந்து அவங்களுக்கு நிலம் கொடுங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு 2 சென்ட் நிலத்தை கொடுங்கன்னு கேட்கறாங்க. 2 சென்ட் நிலம் தமிழ்நாட்டில், இந்த இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் கிடையாதா? ஏதோ நோக்கியா கம்பெனிக்காரனுக்கு கொடுக்குறீங்க, ஃபாக்ஸ்கானுக்கு கொடுக்குறீங்க, ஆப்பிள் ஐபோனுக்கு கொடுக்குறீங்க, போர்டு கம்பெனிக்காரனுக்கு நிலத்தை கொடுக்குறீங்க. இந்த மக்களுக்கு 2 சென்ட் நிலத்தை தர முடியாதா ஆட்சியாளர்கள்? நிலம் தாங்க முக்கியம். அந்த அபார்ட்மெண்ட்ல எப்படி அந்த மக்கள் வாழ்வாங்க? 6வது மாடி 7வது மாடியில் கொண்டு போய் வயசானவங்களை போடுவீங்க, லிப்ட் ஒர்க் ஆகாது. இதான் நடக்குது எல்லா இடத்துலையும். அதனாலதான் நம்ம கேட்கிறோம், அந்த மக்களுக்கு நிலத்தையாவது கொடுங்க. மாற்று விஷயத்துல, மாற்று வாழ்வாதாரங்கள்ல ஏன் மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, வீடு கட்டி கொடுத்துருக்கோம் போக வேண்டியதான் எல்லாம் சொல்றாங்க. ஏன் மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா, அந்த மாற்று குடியிருப்பு வாழ தகுதியற்றதாக இருக்கிறது.
எந்த வசதிகளும் அங்க கிடையாது. மருத்துவ வசதிகளோ, கல்வி வசதிகளோ, கல்லூரி வசதிகளோ, வேலைவாய்ப்பு வசதிகளோ எதுவுமே கிடையாது. எந்த உதவியும் அரசாங்கத்திலிருந்து வர்றது இல்ல. அதனாலதான் மக்கள் வந்து இந்த மறுவாழ்வு அப்படிங்கிறது ஒரு ஏமாத்து வேலை, கணக்கு காட்டுற வேலை, இவங்க காசு சம்பாதிக்கிற வேலை அப்படின்னு சொல்லி மக்கள் நிராகரிக்கிறாங்க. அதுதான் நாங்க இப்ப சொல்ல விரும்புறோம். நீங்க ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிறீங்கல்ல, அஞ்சு நகர்ல போய் பாருங்க, என்ன லட்சணத்துல கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஆத்தங்கரையில கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அது ஆக்கிரமிப்பு இல்லையா? அரசாங்கம் கட்டினா யோக்கியமா அது? மதுரை நீதிமன்றமே நீர்நிலையில தானே கட்டியிருக்கிறாங்க. ஆரையபுரத்துல இபி ஆபீஸ் எல்லாத்தையும் இடிச்சாங்க. கோவிந்தசாமி நகர்ல இபி ஆபீஸ் எங்க இருக்குது? அதே ஆத்தங்கரையில தான் இருக்கு. இபி ஆபீஸ் மட்டும் பிடிச்சிட்டு மத்ததெல்லாம் இடிச்சிருக்காங்க. அப்ப அரசாங்கம் கட்டுனா ஆத்து தண்ணி தானா விலகி ஓடிடுமா? கார்பரேட் கம்பெனிக்காரன் கட்டினா தண்ணி விலகி ஓடிடுமா? அப்ப அதுக்கு பதில் வேணுங்க. அது இல்லாம நடந்திருக்குது. அது வேணா அநியாயம். அதிகாரிகள் செய்யக்கூடியது. ஆட்சியாளர் கேள்வி கேட்கறது இல்ல. நீதிமன்றங்கள் இன்னும் ஆழமாக இது விசாரித்து இது குறித்தான ஒரு கொள்கை முடிவு எடுப்பதற்கான ஒரு டைரக்ஷனை வந்து கொடுக்கணும்ன்றது விரும்புறோம் நான். நன்றி.